வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். பைரேட்ஸ் இந்த பேரை கேட்கும்போது நமக்கு ஒரு கப்பல்ல வாழக்கூடிய பெரிய தாடி வச்சுக்கிட்டு லாங் கோட் போட்டுக்கிட்டு துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு தோல்ல ஒரு கிளியோட ஒரு பெரிய தொப்பி போட்டுட்டு இருக்க ஒரு உருவம் தான் நம்மளோட நினைவுக்கு வரும். சிம்பிளா சொல்லணும்னா ஜாக் ஸ்பேரோ மாதிரியான ஒரு தோற்றம் தான் நம்மளோட நினைவுக்கு வரும். ஆனா உண்மையில பைரேட்ஸ்க்குன்னு கொடுக்கப்படுற இந்த தோற்றம் யார்கிட்ட இருந்து ஆரம்பமாச்சுன்றத பத்தின இன்ட்ரெஸ்டிங் பேக் ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிளாக் பியர்ட் இவர் தான் பைரேட் என்ற பெயருக்கான உருவ அடையாளத்தையே கொடுத்த ஒரு நபர்னு கூட சொல்லலாம். இப்படியான ஒரு பொது பிம்பத்துல தான் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல கடற்கொள்ளையர்கள் கரீபியன் கடல் பகுதியில வலம் வந்தாங்க. இவங்க பல கப்பல்களையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல ரொம்பவே பிரபலமானவரா அறியப்படுறவர் தான் பிளாக் பியர்ட். இந்த பிளாக் பியர்டுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டோரி 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம். காரணம், கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு சென்றடைஞ்ச கொஞ்ச காலத்துக்கு பிறகு அங்க தங்கம் வெள்ளி மாதிரியான விலை மதிப்பு மிக்க உலோகங்கள் எக்கச்சக்கமா இருப்பது தெரிய வருது. இது தெரிய வந்த உடனே ஐரோப்பியால இருந்த பல நாடுகள், அது இங்கிலாந்து ஆகட்டும், பிரான்ஸ், இத்தாலி, போர்ச்சுகல்னு பல நாடுகளும் அமெரிக்காவில தங்களுக்கான காலனிகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலனிகள் பெருசாகவும் ஆரம்பிக்குது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பியாவிற்கும் இடையிலான வர்த்தகமும் அதிகமாயிட்டே வருது. அன்றைய காலகட்டத்தில் பொருட்களை கொண்டு செல்ல அவங்களுக்கு இருந்த ஒரே வழி கப்பல் பயணம் மட்டும்தான். இந்த கப்பல்களுக்கான தேவைகளும் கப்பல் மாலுமிகள் மற்றும் கேப்டன்களுக்கான தேவைகளும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே வந்திருக்கு. அந்த சூழ்நிலையில உண்மையாவே கப்பல் பயணம் மேற்கொள்பவர்களை தாண்டி ஐரோப்பியாவில் இருந்த ஏழை மக்களும் பணத்துக்காக இப்படி கப்பல்கள்ல போக ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி போனவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லபடியாவே சம்பளம் கொடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் கொஞ்சம் காலம் ஆன வட்டி அந்தந்த கப்பல்களோட கேப்டன்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருந்த மாலுமிகளோட சம்பள பணத்துல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. இதை எதிர்த்து கேட்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. லைக் சாப்பாடு தண்ணி இல்லாம இருட்டு அறையில அடைச்சு வைக்கிறது, சாட்டையால அடி வெளுக்கிறது, கடல்ல தூக்கி போடுறது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தூக்குல தொங்க விடுறதுன்னு பல கொடுமைகளுக்கு இந்த மாலுமிகள் உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை பொறுத்துக்க முடியாம அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள் அந்த கப்பலோட கேப்டனையே கொன்னுட்டு அந்த கப்பலை கைப்பற்றவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க நடந்துகிட்டதுக்கு பின்னாடி அவங்களால கண்டிப்பா தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாது. காரணம், அவங்க செஞ்ச விஷயம் தெரிஞ்சா தூக்கு தொங்க விடுவது உறுதி. சோ அவங்களுக்கு இருந்த ஒரு எளிமையான வழி கடல் கொள்ளையர்களா மாறுவது மட்டும்தான். அப்படி கடல் கொள்ளையனா மாறினவங்கள ஒரு நபர் தான் எட்வர்ட் டீச் அழைக்கப்படுற ஒரு நபரும். இந்த நபர் தான் பிற்காலத்துல பிளாக் பியர்டாவும் மாறி இருக்காரு. இந்த எட்வர்ட் டீச்சோட இளமை பருவம் பற்றின எந்த ஒரு தகவலும் தெரிய வரல. உண்மையில இதுதான் அந்த நபரோட நிஜ பெயரானு கூட தெரியாது. காரணம், அந்த டைம்ல கடல் பயணம் மேற்கொண்டவங்க எல்லாமே புனை பெயர்களை வச்சுக்கிட்டாங்களாம். இதை வச்சு பார்க்கும்போது இது உண்மையான பெயர் தானான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. பட் எட்வர்ட் டீச் என்ற பெயர் தான் பல இடங்கள்லயும் பதிவு செய்யப்பட்டிருப்பதால அந்த பெயரே பயன்படுத்தப்பட்டு வருது. எட்வர்ட் கடல் கொள்ளையனா மாறினதுக்கு முதல்ல ஒரு காரணத்தை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு காரணமும் இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவில மற்ற நாடுகள் காலனிகளை உருவாக்கிட்டு வந்ததா பார்த்தோம் இல்லையா, அந்த டைம்ல ஐரோப்பியாவில டாமினேஷனா இருந்த நாடுகள் மத்தியில பெரிய அளவுல நட்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நாடும் என்ன வழியில அவங்கள பழித்தீக்கலான்ற எண்ணத்திலேயே இருந்தாங்க. இதனால ஒவ்வொரு நாடும் ரகசியமா ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா, ஆயுத பலத்தோடையும் ஆள் பலத்தோடையும் இருந்த கப்பல் தலைவர்களை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. இது எதுக்குன்னு பார்க்கும்போது எதிரி நாட்டு கப்பல்கள் கடல்ல போயிட்டு இருக்கும்போது அதை தாக்குவதற்காக, அதுவும் குறிப்பா வர்த்தக கப்பல்களை தாக்கி அதுல இருக்க பொருட்களை கொள்ளையடிக்க சொல்லுவாங்களா அந்த நாடுகள். இதுல எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜரையும் அவங்க சொல்லுவாங்களாம். இப்படி எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை மாதிரியான ஒரு அமைப்பை கடல்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட பெயர் பிரைவேட்டியர்ஸ்னு குறிப்பிடுறாங்க. ஆரம்பத்துல அந்தந்த நாடுகள் சொன்ன மாதிரி இவங்க நடந்து கொண்டாலும் நாளடைவுல அந்த கட்டுப்பாட்டுல இருந்து மீறி தனியா செயல்பட ஆரம்பிச்சு எல்லா நாட்டு கப்பல்களையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பிரைவேட்டியரா இருந்து கடல் கொள்ளையனா மாறின ஒரு நபர் தான் இந்த எட்வர்ட் டீச் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இப்படி கிட்டத்தட்ட 2 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. பட் இது ரெண்டுலயுமே எட்வர்ட் டீச் ஒரு மாலுமியா இருந்தது மட்டும் குறிப்பிடப்படுது. முதல்ல சொன்ன மாதிரியே எட்வர்ட் டீச்சோட இளமை பருவத்தை பத்தின எந்த ஒரு தகவலும் தெரிய வரல. பட் ஒரு கொள்ளையனா மாறின வாட்டி முதல்ல 1700களோட ஆரம்ப பகுதிகளில் இந்த பெயர் ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொள்ளையனா மாறின வாட்டி சின்ன சின்ன கொள்ளைகள்ல ஈடுபட்டு வந்திருக்கான் எட்வர்ட். அப்போ ஒரு குறிப்பிடும்படியான கடல் கொள்ளையனா இருந்த பெஞ்சமின் ஹார்னிகோல் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியிருக்கான் எட்வர்ட். அதுக்கப்புறம் ஹார்னிகோலோட சேர்ந்து பல பெரிய கொள்ளைகள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த நிலையில 1717ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னா ஹார்னிகோல்ட் பஹாமாஸ் பக்கத்துல இருந்த ஒரு தீவான நசாவுவை கைப்பற்றி அதை கொள்ளையர்களுக்கான ஒரு இடமா மாற்ற ஆரம்பிச்சிருக்கான். அங்க இருந்து பல கடல் கொள்ளையர்கள் ரொம்பவே சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சாங்களாம். இது எப்படி சாத்தியன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். பட் இது நடந்த காலகட்டத்துல இது சாத்தியமான ஒரு விஷயம் தான். காரணம் இது நடந்தது எல்லாமே கொள்ளையர்களின் பொற்காலமா பார்க்கப்படுற 1650 இருந்து 1730களுக்குள்ளான காலகட்டம். இந்த டைம்ல எல்லாம் அட்லாண்டிக் கடல் பகுதியில மட்டுமே 5000த்திற்கும் மேற்பட்ட கடல் கொள்ளையர்கள் இருந்தாங்களாம். சோ இத வச்சு பார்க்கும்போது ஹார்னிகோல்ட் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கண்டிப்பா உருவாக்கி இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் ஹார்னிகோல்ட் கடற்கொள்ளையர்களுக்கான ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறாரு. அதை தொடர்ந்து பெரிய பெரிய கப்பல்களையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல ஹார்னிகோல்டுக்கு கீழே இருந்த கப்பல்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து பல புதிய கொள்ளையர்களும் ஹார்னிகோல்ட் கூட வந்து சேர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல எட்வர்ட் டீச்சும் ஹார்னிகோல்டுக்கு அடுத்த நிலைக்கு வந்ததாகவும் அதை தொடர்ந்து ஹார்னிகோல்டோட வேறொரு கப்பலோட கேப்டனாவும் அறிவிக்கப்பட்டாராம் எட்வர்ட். இந்த நேரத்துல ஒரு சிக்கல் ஏற்படுது. என்னன்னா ஹார்னிகோல்ட் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். சோ தாய் நாட்டின் மேல இருக்க ஒரு பற்றின் காரணமா பிரிட்டிஷ் வணிக கப்பல்களை கொள்ளையடிக்க கூடாதுன்ற ஒரு முடிவுல இருந்திருக்காரு ஹார்னிகோல்ட். ஆனா அந்த கப்பல்கள்ல தான் ஏகப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதனால இவருக்கு கீழே இருந்த கொள்ளையர்களுக்கு இவர் மேலேயே கொஞ்சம் சலிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எட்வர்ட் அப்படி இல்ல. இந்த நாட்டு கப்பல் தான் இல்லாம மேக்சிமம் அவனோட கண்ணில் படுற எல்லா கப்பல்களையுமே கொள்ளையடிக்கலான்ற ஒரு முடிவுல இருந்திருக்கான் எட்வர்ட். இது மற்ற மாலுமிகள் எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா ஹார்னிகோல்ட கீழே இறக்கிட்டு எட்வர்ட கேப்டன் ஆக்குறாங்க. இதுக்கப்புறம் எட்வர்டோட தைரியம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. அது வரைக்கும் வணிக கப்பல்களை மட்டுமே கொள்ளையடிச்சிட்டு வந்த எட்வர்டும் அவனோட கூட்டாளிகளும் அதுக்கப்புறம் போர்க்கப்பல்களையே கொள்ளையடிக்கவும் கைப்பற்றவும் துணிஞ்சாங்க. அதன் விளைவா பிரான்ஸ் நாட்டோட கப்பலான லா கான்கார்ட்ன்ற கப்பலை வெற்றிகரமா கைப்பற்றினாங்க எட்வர்டும் அவனோட குழுவும். இந்த கப்பலுக்கு குயின்ஸ் ஆனிஸ் ரிவெஞ்ச்னு பெயர் வச்சு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கப்பல் தான் அது வரைக்கும் கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்த கப்பல்கள்லயே ரொம்பவே வலிமையானதாகவும் சித்தரிக்கப்படுது. இது சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றையும் சொல்றாங்க. என்னன்னா அந்த காலகட்டத்துல குயின் ஆனி வருதுனாலே மற்ற கப்பல்களை சேர்ந்தவங்க பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். எட்வர்டும் குயின் ஆனியை தொடர்ந்து வேறு சில கப்பல்களையும் கைப்பற்றி இருக்காரு. இந்த நிலை வரைக்குமே எட்வர்டா இருந்தவர் தன்னோட தோற்றத்தை மாற்றி அமைக்க நினைச்சிருக்காரு. லைக் பெரிய கருப்பு தாடி வச்சுக்கிட்டு ஒரு லாங் கோட் போட்டுக்கிட்டு துப்பாக்கிகளோட பாக்குறதுக்கே பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு மாறுறாரு எட்வர்ட். அப்போ அவரோட கருப்பு தாடி பிரதானமா தெரிஞ்சதால பிளாக் பேர்டுன்ற ஒரு பட்ட பெயரே இவருக்கு பரவ ஆரம்பிச்சது. பின்னால அதுவே ஒரு அடையாளமாவும் இவருக்கு மாறுச்சு. இந்த தோற்றம் அவருக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றாங்க. காரணம் நிறைய வர்த்தக கப்பல்கள் இவரை பார்த்த பயத்திலேயே சரண்டர் ஆகிடுவாங்களாம். அதே மாதிரி ஒரு வணிக கப்பலையோ இல்ல அடிமைகள் கப்பல் எதையாவது பிடிச்சிட்டாங்கன்னா உடனே பெரிய சண்டையெல்லாம் நடக்காதான். அதுக்கு மாறா என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா பைரேட்ஸ் ஒரு கப்பலை சுற்றி வளைச்சவாட்டி பிடிபட்ட கப்பல்ல இருக்கவங்களுக்கு சரணடைவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்போ அவங்க சரணடைஞ்சா அவங்க உயிர் தப்புவாங்க, சரணடையாதவங்க கொல்லப்படுவாங்க. இத பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் சரணடைஞ்சா தப்பிச்சிடலான்ற விஷயத்த மத்த கடல் பயணிகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவலா அமைஞ்சது. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு சேதம் இல்லாம ஒரு கப்பலை கைப்பற்றுவதுதான் காரணம். ஏன்னா நல்ல நிலையில ஒரு கப்பல் கைப்பற்றினாதான் அது அவங்களுக்கு பயன்படும். இல்லனா அவங்களுக்கு அந்த கப்பல் தேவையில்லாத ஒரு பாரமா மாறிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு பயத்தை உருவாக்கி கப்பல்களை கைப்பற்றுவதுதான் முக்கியமான விஷயமா இருந்திருக்கு பைரேட்ஸ்க்கு. சண்டைங்கிறது சில சமயங்கள்ல தான் நடந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இப்படி ஒரு பயத்தை உருவாக்கி தான் பல கொள்ளைகளையும் நடத்தி வந்திருக்காங்க பிளாக் பியர்டும் அவனோட கூட்டாளிகளும். கிட்டத்தட்ட அவன் நடத்தின எல்லா கொள்ளைகளுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததால பிளாக் பியர்ட் கூட சேர்ந்தா கொள்ளையடிச்சு ரொம்ப சீக்கிரத்திலேயே பணக்காரனாயிடலான்ற ஆசையில பல கடற்கொள்ளையர்களும் பிளாக் பியர்டோட கை கோக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களும் பெரிய அளவுல நடந்து வருது. இந்த பைரேட்ஸ்க்கு பயந்தே அப்போ ஐரோப்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகமே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இந்த சமயத்துல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான் பிளாக் பியர்ட். அது வரைக்கும் கடல்ல மட்டுமே இருந்தவன் முதல் முறையா தெற்கு கேரோலினா பகுதியில் இருந்த ஒரு துறைமுகத்தையே கைப்பற்றி இருக்கான். ஒரு கொள்ளை கூட்டம் தைரியமா இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்வது அதுதான் முதல் முறையாவும் பார்க்கப்படுது. இப்படி கைப்பற்றின வாட்டி அவன் பெரிய டிமாண்ட்லாம் பண்ணல. தனக்கு தேவையான மருந்து பொருட்களை கொடுத்தா பிடிச்சு வச்சிருக்க பயணிகளை விட்டு விடுவதா டிமாண்ட் பண்ணியிருக்கான் பிளாக் பியர்ட். கேட்ட மாதிரியே மருந்தும் கொடுக்கப்படுது. பிளாக் பியர்டும் சொன்ன மாதிரியே அந்த துறைமுகத்தை விட்டு வெளியேறிடுறான். பிளாக் பியர்ட் நினைச்சிருந்தா அந்த துறைமுக நகரத்தையே தரைமட்டமாக்கி இருக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா அப்படி செய்யாம போனது ஏன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் சில மருந்துகளுக்காக இப்படி ஒரு தாக்குதல் செஞ்சது எதுக்காகன்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆனா அதுக்கான காரணம் கடைசி வரைக்கும் மர்மமாவே தான் இருக்குன்றது வேற விஷயம்.
இப்படி கடற்கொள்ளையர்களோட பிரச்சனை பெரிய அளவுல போகவும் கொஞ்ச காலத்துல இந்த செய்தி இங்கிலாந்தின் அரசரான முதலாம் ஜார்ஜோட பார்வைக்கு போகுது. அவரோட அமைச்சர்களும் இந்த விஷயத்துல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லவே பஹாமாஸ் பகுதிக்கு ஒரு புதிய ஆளுநரையும் அவருக்கு தேவையான படை பலத்தையும் கொடுத்து கடற்கொள்ளையர்களோட தலைமையிடமா பார்க்கப்படுற வசாவ் பகுதியை கைப்பற்ற அனுப்பி வைக்கிறாரு அரசர் ஜார்ஜ். சவுத் கேரோலினால இருந்து திரும்பி கொண்டிருந்த சமயத்துல இந்த செய்தி பிளாக் பியர்டை வந்தடையுது. இதை கேட்ட உடனே அங்க போனா கண்டிப்பா சமாளிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிளாக் பியர்ட் சில காலம் தலைமறைவா இருக்குன்னு நினைச்சு வடக்கு கேரோலினா பகுதி ஆளுநருக்கு பணம் கொடுத்து அங்க தங்கவும் செஞ்சிருக்கான். இந்த டைம்ல நசாவு நகரம் அந்த இடத்துக்கு புதுசா வந்த ஆளுநரால கைப்பற்றப்பட்டு அங்கிருந்த பல கடற்கொள்ளையர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. பிளாக் பியர்ட் சில மாதங்கள் அமைதியாவே இருந்தாலும் மறுபடியும் கொள்ளையில ஈடுபடணும்ன்ற எண்ணத்தை அவனால மாத்திக்க முடியல. சோ மறுபடியும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பிளாக் பியர்ட். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விர்ஜீனியா பகுதியோட ஆளுநர் ஒரு கப்பற்படையை தயார் செஞ்சு பிளாக் பியர்டையும் அவனுக்கு கீழே இருந்த கப்பல்களையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நடந்த சண்டையில பிளாக் பியர்ட் கொல்லப்பட்டான். பிளாக் பியர்ட் இறந்து போன வாட்டி அவன் பத்தின பல கதைகள் உலவ ஆரம்பிச்சது. அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுனா பிளாக் பியர்ட் கொள்ளையடிச்ச பல விலை மதிப்பு மிக்க பொருட்களை புதையலா ஏதோ ஒரு தீவுல புதைச்சு வச்சிருப்பதா கதைகள் உலவ ஆரம்பிச்சது. ஆனா அப்படி ஒரு புதையல் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல. இது ஒரு ஹோக்ஸ்னு தான் பலருமே சொல்றாங்க. கடற்கொள்ளையர்களோட பொற்காலமா பார்க்கப்படுற 1650க்கும் 1730க்கும் இடைப்பட்ட காலத்துல பல கடற்கொள்ளையர்கள் வாழ்ந்து வந்திருந்தாலும் பிளாக் பியர்ட் மாதிரியான சிலர் தான் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாங்க. அதுவும் இந்த வீடியோல நாம பார்த்த பிளாக் பியர்டை வச்சு ஏகப்பட்ட கதைகள், நாடகங்கள், திரைப்படங்கள் எல்லாம் கூட எடுக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.